சொல்றேன், பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம். அதை தாண்டி பயங்கரமான எமோஷனலாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஒரு வில்லேஜ் மெல்யூல ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ரொம்ப க்ளோஸ் டு லைஃப்கான ஒரு கதையை பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப 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 முக்கியமான படம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். அண்ட் ராதிகா மேம் வந்து ஓஜி தான், அவங்கள பீட் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஒரு ஆண் இந்த படத்தை பண்ணதுக்கு அண்ட் ஒரு ஆண் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துல பேசும்போது இது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கு. ஆனால் இந்த படத்தோட பெரிய ப்ரொமோஷனே உள்ள இருக்கிற கண்டென்ட் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் அப்புறம் தியேட்டருக்கு வந்து ஜாலியாக சிரிச்சு அண்ட் எமோஷனலாக ஒரு சின்ன மெசேஜோட வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு படம் தான் இருக்குது. போகும்போது நாங்கள் நல்லா சிரிச்சு சந்தோஷமாக படம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப சோகமாக அழுதுட்டு இருந்தோம். பட் அது ஆனந்த கண்ணீர், அதனால இப்போ திரும்பி சிரிக்க ஆரம்பிச்சோம். நான் அந்த படத்தை பார்த்து பயங்கர பதட்டமாயிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் தாய் கிழவி படம் பார்த்துருக்கேன். உண்மையா சொல்றேன், பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம். அதை தாண்டி பயங்கரமான எமோஷனலாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இவ்வளோ எமோஷனலாக அண்ட் ஒவ்வொரு பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக வந்து கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. ராதிகா மேம் சும்மாவே சொல்ல வேணாம், ராதிகா மேம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவங்க நடிக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அதுக்காக ஆளே இருக்க முடியாது. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு அவங்களோட டேலண்ட்டுக்கு ஒரு பெரிய தீனி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆக்ட்ரஸாக வந்துட்டு தெரியுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே கேரக்டர்ஸ் அண்ட் எல்லாத்தோட கேரக்டர்ஸுமே ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் படம் அண்ட் ரொம்ப பெஸ்ட் ஃபிலிம் இந்த இயரில். ஸோ நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்க போகுது. அண்ட் ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயன் என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்ஸாக கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸ்லேருந்து பாட்டியிலேருந்து நம்ம எல்லாருமே ரசிச்சு தியேட்டரில் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப மனநிறைவாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் மனநிறைவாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். தாய்க்கிழவி படத்தினுடைய கவிஞர். ஒரு வில்லேஜ் மெல்யூல ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ரொம்ப க்ளோஸ் டு லைஃப்கான ஒரு கதையை பார்க்க முடிஞ்சிச்சு. அது வந்து பொதுவாக வில்லேஜ் லைஃப்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து இதுல எப்படி வித்தியாசமா கையாண்டிருக்கப்பட்டிருக்குது. அண்ட் ஆல்சோ கதையும் வந்து எந்த வகையான என்கேஜ்மெண்ட் ஃபேக்டருக்கான குறைவு இல்லாம படம் வந்து எப்படி பயங்கரமா கண்டினியூஸா அவங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கு, எமோஷன் ஆக்க வச்சுட்டே இருக்கு, கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட் இருந்ததுனால எனக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை இந்த பிரீமியர்லேயே உறுதி செஞ்சிருச்சு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள், முக்கியமா நண்பர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. முனிஷ்காந்த் அண்ணா நடிச்சிருக்காங்க, அருள்தாஸ் அண்ணா நடிச்சிருக்காங்க, நிறைய ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர்கள் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பயங்கரமா இருந்தது. எல்லாருமே தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுவீங்க. என்னுடைய தேங்க்யூ. ரொம்ப 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 முக்கியமான படம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை வந்து எவ்வளோ அழகா, எவ்வளோ எப்படி சொல்றது, எவ்வளோ ஈஸியா புரிய வைக்கிறது. கமர்ஷியலா மெயின் ஸ்ட்ரீமா ஒரு மெசேஜை வந்து போரிங்கா இல்லாம, ஐ திங்க் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் மேக்கிங். அண்ட் ராதிகா மேம் வந்து ஓஜி தான், அவங்கள பீட் பண்றதுக்கு யாருமே இல்லை. அண்ட் அட் தி எண்ட் அவங்க வந்து ஒரு ஷார்ட்ல வருவாங்க. அது ஷி வாஸ் லைக் அ காடஸ். அண்ட் என்ன சொல்றது, இது வந்து ஒரு ஆண் இந்த படத்தை பண்ணதுக்கு அண்ட் ஒரு ஆண் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு. பிகாஸ் நாங்கள் பேசிட்டே இருக்கலாம், பெண்ணுனா இப்படி வாழணும், பெண்ணுனா இப்படி இருக்கணும்னு. ஆனால் ஆண்கள் வந்து இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து இதை வந்து அவங்க கிட்ட இருந்து வர்றது தான் இது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கு எனக்கு இந்த படத்துல. ஐ லவ் இட். ஐ ஹோப் இட்ஸ் a huge blockbuster. Thank you. ஹாய், தாய்க்கிழவி ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம்.
இது பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் என்னோட பாட்டியோட ஞாபகம்லாம் வருது. ஸோ எல்லாரும் சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க, எல்லாரையும் மறக்காம கூட்டிட்டு பாருங்க. முக்கியமா குட்டி பொண்ணுங்க எல்லாரும் பார்க்க முடியும். ஒரு பொண்ணுங்க எவ்வளவு தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல மெசேஜஸ் பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க. நாங்க பார்த்து நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கிஷன் தாஸ். இப்போதான் தாய் கிழவி படத்தோட ப்ரீமியர் பார்க்குறோங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி இடத்துல பேசும்போது இது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். ஆனால் இந்த படத்தோட பெரிய ப்ரொமோஷனே உள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் நினைக்கிறேன். இங்கிருந்து எல்லாருமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே கண்டிப்பாக தெரியல. பயங்கரமான ஒரு எக்ஸிக்யூஷன். ராதிகா மேம்லேருந்து அவங்க சஞ்சா நடிச்ச எல்லாருமே இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸ். ஒரு கேரக்டர் வந்து அந்த கோவிலில் ஒரு கேரக்டர் நான் ஸ்பாயில் பண்ண விருப்பப்படல. ஒவ்வொரு கேரக்டர் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டருக்கு வந்து ஜாலியாக சிரிச்சு அண்ட் இமோஷனலாக ஒரு சின்ன மெசேஜோட வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு படமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் சொல்லி தான் நீங்கள் வரணும் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாருமே தியேட்டருக்கு வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். தாய்கிழவி படம் பார்த்தீங்க, நல்ல ஒரு சூப்பரான படம். யூஸ்வலாக நம்ம நிறைய படங்களில் வந்து கண்டக்டிவ் போட்ட அந்த பாட்டுகளெல்லாம் வந்து சும்மா ஒன் ஆஃப் ஏதோ ஒரு கேரக்டராக நம்ம எதிராக ஒரு படத்தில் பார்த்துருக்கோம். பட் அந்த ஒரு கேரக்டரை ஒரு மெயின் லீடாக வச்சு அவங்கள வச்சு ஒரு கதையை ஃபுல் ஃப்ளெட்ஜாக கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ராதிகா மேம் வந்து ஒரு கிரேட் பர்ஃபார்மருங்கிறத வந்து நம்ம இத்தனை வருஷமாக பார்த்துட்டே இருந்திருக்கோம். பட் இதில் இன்றைக்கும் வந்து இப்போ இருக்கிறவங்க இந்த படம் பார்த்து இப்போ உள்ள ஜெர்சிக்கு இந்த படம் பார்க்கும்போது கூட இப்படி ஒரு பர்ஃபார்மரா அப்படின்னு வந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது. இதில் நடிச்சுட்டு எல்லாருமே பாலாசரன் பதிலாக இருக்கட்டும், அதிதாசன் மற்ற ஆர்டிஸ்ட், சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்க விஷயம் கமல் சாரோட பாட்டை வந்து ப்ளேஸ் பண்ண விதம். அது கரெக்டான சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் ஒரு பாட்டு நல்லா இருந்தது. டெக்னிக்கலாக நல்லா இருந்தது. மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கலாம். இது நார்மல் டெஸ்டோட படம், கண்டென்ட் படம் அப்படிங்கிறத தாண்டி இந்த கண்டென்ட் படத்தை ஒரு கமர்ஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அந்த டேரக்டருக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஒரு சூப்பரான புக்கு கொடுத்துருக்காரு. சிவகுமார் கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. நிறைய படம் ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவார். அங்க பெண்ல இருக்காரு. நீங்க கண்டென்ட் தவிர எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தாய்க்கிழவி அதான் தாய்க்கிழவி பத்தி பேச போறாரு. அதுலயும் 3 பசங்க இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ரா நேரம் ஃபன் ட்ராவலும் இருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு நல்ல படம், புதுசான எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம அதை சொல்லுங்க. போகும்போது நாங்க நல்லா சிரிச்சு சந்தோஷமா படம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சோகமா அழுதுட்டு இருந்தோம். பட் அது ஆனந்த கண்ணீர். அதனால இப்ப திரும்பி சிரிக்க ஆரம்பிச்சோம். எஸ், அதெல்லாம் இப்படி சொல்றேன். யாருமே சொல்லல புதுசா ஹாய் நே, எல்லாருக்கும் வணக்கம். படம் வந்து நான் கொஞ்சம் எங்கள் தாத்தா பாட்டி கூட ரொம்ப அட்டாச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுடைய வேல்யூ என்னன்றது நமக்கு ரொம்ப புரிகிற மாதிரி ஒரு ஜோனில் இருந்துச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் ரொம்ப ஜாலியாக போனாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து அது ரொம்ப எமோஷ்னலாக நம்ம எல்லாருக்குமே இப்போ வீட்டில் கிளம்பி போகும்போது ஒரு வாட்டி தாத்தா பாட்டிக்கு ஃபோன் அடிச்சு பேசணுன்ற மாதிரி தோன்ற வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட். அவங்க டேரக்டருக்கும் இது பெரிய ஹிட் ஆகணும்னு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சேம் ப்ரொடக்ஷனுக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இது என்டர்டெய்னிங்காக இருக்கும். தேங்க்யூ. எப்படிண்ணா? சூப்பர். ஓகே, நானும் ஃபைனல். ஸோ உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பயங்கர ஜாலியாக சிரிக்க வைக்க இடத்துல சிரிக்க வச்சு, அள வைக்க வேண்டிய இடத்துல அள வச்சு ஒரு செம்ம கமர்ஷியலாக சூப்பராக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். ஒரு பயங்கர ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமாக இது இருக்கும். நான் அந்த படத்தை பார்த்து பயங்கர பதட்டமாயிட்டேன். ஐ மீன் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. பதட்டம்னா அந்த ஒரு எமோஷனல் மிக்ஸ்டு எமோஷன்ஸ் வந்துச்சு இல்லையா, பயங்கரமாக பதட்டமாயிட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பாருங்க. நீங்கள் வந்து பார்த்து சொல்லி பார்த்ததில் உருப்படியான ஒரு விஷயம் இந்த படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணுறவங்க எல்லாரும் இந்த வீடியோ கமெண்ட் கீழே போடுங்க. நிறைய வீடியோ வரும், கமெண்ட் கீழே என்னை பாராட்டி போடுங்க. அதுக்கப்புறம் நான் பாராட்டுங்க. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.